ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சகாய இல்லம் ஓல்டேஜ் ஹோம்க்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு டெம்பிள்லேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்து வந்திருந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேக் சைட் பட் ரோடில் சகாய இல்லம் அப்படின்ற நேமில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. இங்கே நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம்க்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். 1 hour இங்கே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் க்ளோத்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு 1 hour எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம், அவங்கள எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருந்தோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. நீங்களும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அந்த பாட்டிகள் எல்லாம் அங்கே இருக்கவங்க பாட்டெல்லாம் பாடினாங்க, நல்லா பேசினாங்க. இதோ அந்த பதிவு உங்களுக்காக. சரி, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரோம்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இங்கே 2 ஸ்ட்ரீட் தண்ணி மாங்காளியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. மாங்காளியம்மன் கோவிலில் இந்த அம்மா பேர் வந்து துளசி அம்மா. இவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க கோவிலை. ஸோ கும்பாபிஷேகம் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு நல்லது செய்யலாம் அப்படின்றதுக்காக உங்களை இன்னைக்கு விசிட் பண்ணலான்னு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? நாங்கள் வந்து டீம் மெம்பர்ஸாக இருந்து கோவிலில் சர்வீஸ் பண்ணுறோம். எங்களுடைய ஓய்வு நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோவிலுக்காக தொண்டு செய்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய மகிழ்ச்சி என்னவா இருந்தாலும் இந்த 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாரும் கூச்சப்படாதீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் இங்கேருந்து உங்களுக்குள்ளே தானே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வெளியாட்கள் எல்லாம் நாங்கள் வரும்போது எங்களோடையும் உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் ஏதாவது சொல்ல நினைச்சாலும் சொல்லலாம், பேச நினைச்சா பேசலாம், பாடலாம், ஆடலாம். உங்களுடைய விருப்பம் என்ன செய்யப்படுறீங்களோ செய்யலாம். ஓகேவாம்மா? நன்றி. அம்மா உங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்ப இந்த அம்மா பாட்டு பாட போறாங்க. என்னை வீட்டு தெரிந்து போன கணவன் வீடு திரும்பல. சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை வீட்டு தெரிந்து போன கணவன் வீடு திரும்பல. பட்டு மத்த விரித்து வச்சேன் சும்மா கிடக்குது, பசும்பாலை காது இறக்கி வைத்தேன் நாரி கிடக்குது. பட்டு மத்த விரித்து வச்சேன் சும்மா கிடக்குது, பசும்பாலை இறக்கி வைத்தேன் ஆறி கிடக்குது. சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை வீட்டு திரிந்து போன கணவன் வீடு திரும்பல. தலை மாறி பூ முடித்தேன் வாடி வதங்குது, தலையை வாடி பூ முடித்தேன் வாடி வதங்குது. சதா தெருவில் வந்து நின்று நின்று காலம் தடுக்குது, வழிய பார்த்து கண்ணன் நோகுது, வழிய பார்த்து கண்ணன் நோகுது. அவர் வந்தா பேச நிறைய செய்தி நெஞ்சில் இருக்குது, அவர் வந்தா பேச நிறைய செய்தி நெஞ்சில் இருக்குது. சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை வீட்டிலிருந்து போன கணவன் வீடு திரும்பல. டாப் பண்ணுங்கப்பா. பாட்டிக்கு ரொம்ப சூப்பரா பாடுனீங்கம்மா. பாருங்களேன், யாரும் ஒரு இன்னும் அதிகமா பேசாதீங்க யாரும், அப்பதான் கேட்கும் அந்த அம்மா பாடுறது. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரே என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நன்றி கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ரொம்ப உருக்கமா இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடினீங்க. நல்லா இருந்துச்சு, கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது. ரொம்ப நன்றிமா. நீங்க எங்கம்மா இருக்கீங்க? எங்க இருந்து வந்து? அப்படியா? நீங்க ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களாமா? இல்லையா? மறந்தே இருங்கம்மா, அதுதான்மா நல்லது. சந்தோஷமா இருக்கு, எதையுமே நம்ம யோசிக்க கூடாது. நீங்கம்மா? நான் மாங்கல்யம் இதுக்கு முன்னாடி பிரியா அம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அளவே இல்லை, வாயில் வார்த்தையே இல்லை. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்மா. அப்புறம் வந்து இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறோமா, எந்த குறையும் இல்லை. நீங்கம்மா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்களா இங்க வந்து? நீங்க ஏதாவது சொல்றீங்களா பாட்டி? நான் என்ன சொன்னேன், எங்க தரப்பு எங்க பேத்திங்க என் பிள்ளை கதையை தான் நான் சொன்னேன். சொல்லுங்க. எனக்கு 12 பசங்கம்மா. 12 பசங்க இல்லை, 6 பசங்க இருக்கு. 4 பசங்க போயிடுச்சு, இருக்கு. 6 பசங்க இருக்குது. ஒரு பையங்கிறான், 5 பொண்ணுங்க. அதெல்லாம் இதுவாக தான் இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதுவாக இருக்கட்டும். நான் தான் இங்கே வந்துட்டேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்கம்மா, இருக்கிற காலத்தை சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. நான் இங்க வந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி அனுப்புறேன், அவ்வளோதான். நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புறேன், அவ்வளோதான். சந்தோஷம். அதுக்காகத்தான் நான் வந்து இங்கே இருக்கேன். வீட்டுக்கும் போக மாட்டேன். வீட்டுக்கு போனேன்னா கூட ஒரு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போவேன். பேங்க்கு போயிட்டு வந்த உடனே நேரம் இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட பண்ணுறேன், அவ்வளோதான். எப்போ நான் ஜெபத்தில் தான் இருப்பேன். எனக்கு ஜெபம் தான் தேவை முக்கியமாக. சரிங்கம்மா. நீங்கம்மா? பாடுங்க, தாராளமா பாடுங்க. சவுண்டா பாடுங்க. சத்தமா பாடுங்க. பட்டு அர்த்தாத்து சங்கீதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி. அவன் சம்பளம் பாதி எம்பளம் பாதி வாங்கறாண்டி. 3 எழுத்து 3 ஷோவும் பார்க்குறது தாண்டி. சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதேடி, பட்டு புடவைக்கு ஏதேடி. உங்களுக்கு எண்ணத்தை கண்டா பட்டு, பட்டு விட்டு தேரை சொன்னா பிறந்திருக்கு லட்டு. நாலுங்கிழமை போட்டு கண்டு நகனட்டுண்டா நெட்டு, 8 கல் பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு. தட்டில் இருந்தா ஆப்பிடேறி தெரியாத அடி நோக்கு. அடுத்தாத்து அங்கூரத்தை பார்த்து அடைக்கி விட்டு அதுக்கு மேலே பல்ல உடம்பு. நீங்கம்மா, நீங்க எதனா பேசுறீங்களாம்மா? நீங்கம்மா? அப்போ நான் வீட்டில் இருந்தேன். எல்லாத்தையும் சந்தோஷம்.